ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவ செய்தியோடு ஜீசஸ் லைஃப் கோட்டை மூலமாக இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். சென்ற செய்தியின் காரியத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு மீண்டுமாக நாங்கள் செல்ல போகின்றோம். சென்ற செய்தியிலே நாங்கள் ஜெபத்தை குறித்து தாழ்மை உள்ள ஜெபம் ஜெபிக்க வேண்டும். அந்த தாழ்மை உள்ள ஜெபம்தான் தேவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது பிரியமுள்ள ஜெபமாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். இப்பொழுது அந்த ஜெபத்திலே குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்விதமாக நாங்கள் வார்த்தையை பார்க்க போகின்றோம். 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாங்கள் ஆதாரமாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இந்நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அவ்விதமாக ஜெபத்தை ஏறெடுக்கும் போதுதான் நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போதுதான் எங்கள் ஜெபத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகின்றது. தேசத்துக்கு மாத்திரமல்ல, நாங்கள் எடுக்கிற அனைத்து ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பார். அதற்கு எங்கள் ஜெபங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும்? தாழ்மையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற குறையில்லாத ஜெபம். வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் அடுத்து தியானிப்போம். மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டிருக்குமானால் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு பிதா மன்னிக்கிறது போல, பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறது போல அந்த குறையை அவனுக்கும் மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இது தேவன் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தை. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பேரில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. மற்றவனை நாங்கள் குறை கூறக்கூடாது. ஆகவே ஆண்டவரே, தருமையான தேவனே, இந்த நேரத்துக்காய் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை, இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் பார்க்க எங்களோடு நீ இடைபடுறதுக்காக நன்றி. உமது நாமம் ஒன்று மகிமைப்பெறதுக்காக நன்றி ராஜா. இந்த வேளையிலும் எங்களை இந்த வார்த்தை மூலமாக நீர் பலப்படுத்தும். எங்கள் குறைகளை நிறைவாக்கி ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கத்தக்கதாக, நாங்கள் மன்னித்து உம்மிடம் மன்னிப்பு பெறத்தக்கதாக எங்களை நீர் வழி நடத்தும். உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாரையும் குட்டி குறைகளோ அவதலான பேச்சுக்களோ மற்றவர்களை மன்னியாத படிக்க இருக்கிறோமோ, இவைகள் எந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்று எங்களை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பத்தக்கதாக எங்களை நீர் நடத்தும் ராஜா. இந்த இணையதளம் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியனையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். நாங்கள் சென்ற வார செய்தியில் ஜெபத்தை குறித்து, தாழ்மை உள்ள ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு குறையில்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். உங்கள் ஜெபத்திலே மன்னிப்பு வேண்டும், மற்றவர் குறித்த குறையும் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த வசனம் சொல்லுகின்றது, மார்க்கின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்.
பார்ப்போமானால், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று தேவன் இயேசு கிறிஸ்து விதமாக பேசுகிறார். முதலாவது, நாங்கள் ஜெபிக்கும் போது அதை குறித்து பார்க்க போகின்றோம். விசுவாசை குறித்து தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுக்கு முன்பதாக எங்களுடைய ஜெபத்திலே குறை, மற்றவரை குறித்த குறை இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்தோம். அங்கே பாருங்க, பரிசேயன் ஆயக்காரன் அங்கே ஜெபிக்க போன போது அந்த ஆயக்காரனை குறித்து பரிசேயன் குறை கூறினான். ஆகவே எங்களுடைய ஜெபத்திலே முதலாவது நாங்கள் குறை கூறுதலை விட்டுவிட வேண்டும். அவர் அப்படி இருக்கிறார், அவர் தேவனை ஒழுங்காக தேடவில்லை, அவர் ஏதோ வருகின்றார் போகின்றார், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லா இருக்கின்றது என்று நீங்கள் அவர் மேல் குறை சொல்ல வேண்டாம். அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவரை மனம் திரும்ப செய்வார். அடுத்ததாக நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் பலியாவதற்கு முன்பதாக சொல்கின்ற காரியம், ஆண்டவரே, இவர்கள் செய்வதறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். இதுதான் தேவன் சொல்வார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் முதல் மன்னிப்பு வேண்டும். மன்னிக்க தயவு பெருத்திருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து அவற்றையெல்லாம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஒருவரிடம் மன்னியாமல் நீங்கள் சபைகளுக்கு போகின்றீர்கள், ஆராதிக்கின்றீர்கள், மகிமைப்படுத்துகின்ற எல்லாம் செய்கின்றீர்கள், நல்லது. ஆனால் உங்கள் ஜெபத்திலே ஜெபம் கேட்கப்படுவதற்கு உங்கள் பேரில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவன் பேரில் குறை வைத்திருக்கக்கூடாது. நீங்கள் தசமாம் காணிக்கை கொண்டு போடுகிறீர்கள், அவ்விதமாக போடும்போது உன் சகோதரத்தில் நீ குறை வைத்திருந்தால், மற்றவனும் குறையோடு இருந்திருந்தால், அவனை மன்னியாது இருந்தால், முதலாவது அவனோடு ஒப்புரவாகி அவனை மன்னித்து விட்டு தசமாம் காணிக்கையை போட வேண்டும். ஆகவே அருமையான தேவஜனே, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்க. உங்களுடைய இன்றைக்கு சபைகளில் பலதரப்பட்ட ஜனங்கள் வருவார்கள். வியாதி உள்ளவன் வருவான், வேதனை உள்ளவன் வருவான், கண்ணீரோடு வருவான், கஷ்டங்களோடு வருவான், பண கஷ்டத்தோடு வருவான், வேறு வெற்றியோடு வருவான். அவ்விதமாக வருகின்றவர்களை நாங்கள் மட்டும் நன்றாக இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கின்றது என்று நாங்கள் எங்களை பெருமிதம் காட்டிக்கொண்டு மற்றவனை நாங்கள் தாழ்மையாக நினைக்கக்கூடாது. நாங்கள் ஒருவரை உயர்வாக நினைக்க வேண்டும். எங்களை விட அவன் மேன்மை உள்ளவன் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். ஆகவேதான் சென்ற வாரம் பார்த்தோம், தாழ்மை உள்ள ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆகவே ஒருவன் புதிதாகவோ இல்லை ஒரு குடும்பமோ சபைக்கு வந்திருக்கலாம். அவர்கள் நிலை அவர்களுக்குத்தான் தெரியும். அவர்களுடைய காரியங்களில் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் குறையை நாங்கள் பெரிதாக எடுத்து நாங்கள் சொல்லி குற்றம் கூறி சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. அவர்கள் சரி வருகின்ற காரியங்களில் மாத்திரமல்ல, சபையில் வரும்போது அவர்களுடைய உடைகள் ஒரு நடைகள் வித்தியாசமாக இருக்கலாம். தேவன் ஒரு நாள் அவர்களை மாற்றுவார். அவர்களும் விசுவாசத்தோடு தேவனை தேடும்போது அவ்விதமாக உங்களுக்கு ஒரு குறை வெட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், அந்த காரியத்தில் ஒரு நன்றி இல்லாமல் போகலாம். அது மாத்திரமல்ல, தருவேன் என்று சொல்லிவிட்டு தராமல் போயிருக்கலாம். வேறு காரியங்கள் நடந்திருக்கலாம். இதனால் அவர்களை நீங்கள் குறை கொண்டு மன்னியாதிருக்கக்கூடாது, மன்னிக்க வேண்டும். என்றால் அங்கே பாருங்க, ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கின்றது. ஒரு ராஜாவுடைய அரண்மனையிலே, அதாவது ராஜாங்கத்திலே வேலை செய்கின்றவன் அந்த ராஜாவுடைய அதிகாரத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து அங்கே கடனாக 10,000 பொற்காசுகளை வாங்கியிருந்தான் கடனாக. அங்கே ஒரு ராஜா என்ன செய்கின்றார் என்றால், அரசு அதிகாரி இவ்விதமாக பலதரப்பட்ட ஜனங்கள் கடன் பட்டிருப்பார்கள், கடன் வாங்கியிருப்பார்கள். ஆகவே அதுக்குள்ளே ஜார்ஜாரெல்லாம் கொடுக்கவில்லை என்பதை குறித்து பார்க்கின்றார். பார்த்தபோது அங்கே அவரிடம் வேலை செய்கின்ற அந்த நபர்
கடனை தீர்க்கவில்லை. அப்போது அவரை கூப்பிடு, நீ இந்த கடனை கொடுத்து தீர்க்கலாயா என்று கேட்டபோது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, ராஜாவை, என்னுடைய நிலைமை இப்போது அதை செலுத்துவதற்கு போதாமையாக இருக்கின்றது. என்னுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே என்னால் இதை தீர்க்க முடியாது என்றபோது அவர் அந்த கடனை இல்லாமல் செய்தார். அந்த கடனை தள்ளிவிட்டார். இவன் சந்தோஷமாக போகின்ற வழியில் தான் அங்கே இவர் ஒரு 100 பொற்காசு, இங்கே 10,000 பொற்காசு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 100 பொற்காசை கொடுத்திருக்கின்றார். கொடுத்த போது அவனை கண்டவுடன், நீ என்னுடைய பணத்தை திருப்பி தர வேண்டும் என்றபோது அவன் கஷ்டப்பட்டவன், அவனால் 100 பொற்காசையை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றவன் அவனை துன்புறுத்தும் போது அவன் சொன்னான், என்னால் முடியலை, நான் இருக்கும்போது தருகின்றேன். அவன் அதை கேட்கவில்லை. இந்த 10,000 பொற்காசுகள் மன்னிக்கப்பட்டவன் அதை கேட்கவில்லை. உடனே என்ன செய்து விட்டான், நீதிபதியிடம் கொண்டு போய் விடுகிறான். நீதிபதியிடம் கொண்டு விட்ட போது நீதிபதி அங்கே நீ அதை கொடுத்து தீர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் சிறையிலே அடைக்கப்படுவான். சிறையிலேயும் அடைத்தாச்சு. பாருங்கள், அந்த 10,000 பொற்காசுகளை ராஜா மன்னித்து விடுகிறார். இவன் அந்த 100 பொற்காசை மன்னிக்க அவனுக்கு விருப்பமில்லை. அப்போ அவன் அடைக்கப்பட்டு விட்டாச்சு. இந்த செய்தி இங்கே 10,000 பொற்காசுகள் மன்னித்த ராஜாவுக்கு போகின்றது தகவல். அப்பொழுது வரை மீண்டும் கூப்பிடுகிறார். கூப்பிட்ட போது, நான் உனக்கு 10,000 பொற்காசுகளை மன்னித்திருக்கிறேன், நீ ஒருவனுக்கு 100 பொற்காசுகள் மன்னிக்காமல் அவனை சிறையிலே அடைத்திருக்கிறார் என்றபோது ஆமன்றார். அப்பொழுது என்ன செய்கின்றார் ராஜா, உனக்கு இவ்வளவு நான் மன்னித்திருக்க உன்னுடைய சிறிய தொகையை நீ மன்னிக்கவில்லை. உனக்கு இவ்வளவு மன்னிக்கப்பட்டு, அப்போ நீ இன்னொருவருக்கு மன்னிக்கவில்லை. அதனால் நீ இந்த பணத்தையும் கட்டி திரும்ப வரைக்கும் சிறையில் இருக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையை கொடுக்கின்றார். பாருங்க, நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் கர்த்தரால் எத்தனையோ வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டு மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய சிறிய காரியங்களை நாங்கள் மற்றவருக்கு மன்னிக்கவில்லை. அபிதமாக மன்னியாதிருக்காவிட்டால் எங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டார். பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, ஒருவன் பேரில் உங்களுக்கு குறை இருந்தால், ஒருவன் உங்களுக்கு செய்வேன் என்று காரியத்தை செய்யாதிருந்தால், உங்களுக்கு தர வேண்டிய காரியத்தை தராதிருந்தால், அவனுடைய நிலைமை என்ன நிலைமையில் இருக்கின்றதோ அதை ஆராய்ந்து அவனுக்கு அதை மன்னியுங்கள். மன்னித்தால் உங்களுக்கும் மன்னிக்கப்படும். பாருங்க, நீங்கள் மன்னியாதிருப்பினர்களானால் பரலோகத்தில் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். அருமையான தேவஜனங்களை, மன்னிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கின்றது. மனிதன் பலவீனமானவன். இந்த பூமியில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ கவலை, எத்தனையோ பாரங்களோடு தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடம் தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திலோ சமாதானத்திலோ சரி, இருக்கிற பொருளாதாரத்திலோ சரி, இல்லை அன்பிலோ சரி, நீ மற்றவர்களை தாங்கி நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை. நீ கொடுத்ததை அவர்கள் கொடுக்காவிட்டால் அவரை மன்னி. அவருடைய சூழ்நிலை அப்படிதமாக இருக்கின்றது. நீ ஒரு காலத்தில் அன்பு செலுத்தியிருப்பார், இன்று அவர்கள் நல்லா இருக்கிறார், உனக்கு அன்பு செலுத்த அவர்கள் அன்பு செலுத்துவதற்கு முடியாமல் இருக்கலாம். அதற்காக மன்னி. மன்னிக்க தெரியாவிட்டால் பரத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற முடியாது. மன்னிக்க வேண்டும். இந்த பாடுள்ள மனிதர்கள் சபையிலும் பலதரப்பட்ட ஜனங்கள் வருவார். எல்லோரும் எங்களைப் போல்தான் இருக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அவர்கள் எங்களுக்காக பிழைவிட்டு இருந்தால், குறைகள் செய்து நாங்கள் மன்னிப்போம். மன்னிக்கும் போது உனக்கு மன்னிக்கப்படும். ஆகவே ஒரு குறையும் இல்லாமல் மற்றவருக்கு மன்னித்து ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும்.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாரது குறையுண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கலாம். தேவன் மன்னிக்கும்படிக்கு நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். மன்னிக்கும் போது கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆகவே எங்களுடைய ஜெபங்கள் கேட்பதற்கு நாங்கள் மன்னிக்க வேண்டும், தேவனிடம் மன்னிப்பு பெற வேண்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபத்தை கொடுத்த தேவனுக்காக அந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, வல்லமை உள்ளவரே, நிதியின் தேவனே, நிரந்தரமானவரே, சர்வ சக்கராதிபதியா ராஜாதி ராஜாபாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஆண்டவரே, நீங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜெப குறைவுகள் இருந்தால் இந்த இடத்திலே அந்த குறைவை நிறைவாக்கி ஆண்டவரே அதை ஜபிக்கவும் ஆண்டவரே எவ்விதமாக ஜபிக்க வேண்டும் என்றும் எவ்விதமான ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றும் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் பலப்பட, இன்னும் கட்டப்பட, இன்னும் ஜெபத்திலே தரித்திருக்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களை நீர் நடத்தும். மற்றவர்கள் குறையை நாங்கள் மன்னிக்கும்படிக்கு எங்களுடைய தப்பியங்களை மன்னிப்பிற நம்பிக்கையோடு உங்கள் பாதத்திலே காத்திருக்கிறோம் ராஜா. வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.